வணக்கம் நண்பர்களே. ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான அறிவிப்பு எப்போ வேணால் வரலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் அது தேதிக்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டிரைவுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் சயின்ஸு பற்றி கொஷின்ஸ் நிறையா வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸ் பார்த்துட்டு கூட வாங்கி படிக்கலாம். ஸோ நம்ம எப்போயுமே டிரைவருக்கு ஸ்பெசிஃபிக்காக மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி நிறைய பேர் வேலைக்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? குறிப்பாக எஸ்சிடிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விரைவு போக்குவரத்து கழகத்தில் நம்ம மூலமாக படித்தவங்க 685 வேக்கன்சியில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்டவங்க பாஸ் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் டிரைவருக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பக்காவாக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இன்டர்வியூக்குமே கைடன்ஸ் வரும். ஸோ முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸை பற்றி எக்ஸாம் பேட்டர்னை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் எழுத்து தேர்வு மொத்தம் 100 மதிப்பெண். அந்த 100 மதிப்பெண்ணில் 50 உங்களுக்கு தமிழுக்கு ஒதுக்கிறாங்க. அப்புறம் பொது 50, இரண்டும் சேர்த்து மொத்தம் 100 மதிப்பெண். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க எக்ஸாம் பேட்டர்னை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 1:5 அடிப்படையில் நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா இதில் ஃபில்டர் பண்ணி இப்போ ரிட்டன் மார்க் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வைப்பாங்க மாவட்ட வாரியாக. நீங்கள் 70க்கு 100, அதாவது 100க்கு 70 எடுத்துருக்கீங்க, இல்லை 100க்கு 80 எடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்க நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்டிக்கல் வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5 வேக்கன்சி இருக்குன்னா இன்ட்டு 5, 25 பேர் ப்ராக்டிக்கல் போவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் 70 மதிப்பெண். ஸோ இதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தான். ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியில் இருக்காங்க. இல்லை அது என்டையர் 200க்கு ஃபைனலாக எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, 200க்கு மொத்த மதிப்பெண், அதாவது ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ ரிட்டன் மார்க் எடுத்துகிட்டு 200க்கு 150, 160 அப்படிங்கிற கேட்டகரியில் தான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ தமிழுக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னா ஸ்கூல் புக்கில் 6 to 8 தமிழ் படிச்சுக்கிட்டா போதும். அதுக்கான மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது அறிவு பாட்டில் ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ்னால் நார்மல் ஜிகே, அதில் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜியாகிரபிக் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அந்த ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரைவிங் தேரி, அப்புறம் ஓட்டுநர் கோட்பாடு அப்படின்னு சிலபஸ் வச்சுருக்காங்க. வாகனத்தை இயக்குவதற்கு முன் பரிசோதனை, அப்புறம் குறியீடுகள், இந்த டிராஃபிக் சயின்ஸ் சொல்லுவாங்கள்ல, அப்புறம் போக்குவரத்து கல்வி, அப்புறம் டிராஃபிக் ரூல்ஸு, டிராஃபிக் பார்த்திங்கன்னா வயலன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா போக்குவரத்துனா சில பேசிக் சட்டங்கள், அதாவது ட்ரங்க் அண்ட் டிரைவ் எவ்வளோ ஃபைன் போடுறாங்க, ஹெல்மெட் இல்லாமல் எவ்வளோ ஃபைன் போடுறாங்க, சீட் பெல்ட் இல்லாமல் எவ்வளோ ஃபைன் போடுறாங்க, இந்த மாதிரி ஒரு அடிப்படையிலான கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வாகன இயக்கவியல். ஸோ வாகன ஓட்ட தெரியும்னா அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டெப்னி மாட்டுறதோ, ஏர் செக் பண்ணுறதோ, அப்புறம் ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுறதோ, ஸோ இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் வாகன இயக்கவியல் இருக்குது. ஸோ அதை பற்றியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் பழுது பார்த்தல், பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் உங்களுக்கு பழுது பார்க்க தெரியுமா அப்படிங்கிறது அடிப்படையில் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட் எய்ட், முதலுதவி, அப்புறம் ஓட்டுநர் நற்பண்புகள், அப்புறம் பேசிக் மேக்ஸ். ஸோ இது எல்லாமே சிலபஸில் உள்ளடங்கி தான் இந்த 50 மதிப்பெண். ஸோ இந்த தமிழுக்கு எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தேன். ஏன்னா கடந்த இப்போ ஹைகோர்ட்டுக்கு டிரைவர் எடுத்தாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ரூல்ஸு, இந்த டிராஃபிக் சயின்ஸை பற்றி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து தேடி அடையும் போது பார்த்தோன்னா நமக்கு அதுக்கான பிடிஎஃப் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் கிடைச்சிது. ஸோ உங்களுக்காக நான் தமிழ்லேயே எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பக்காவான ஸ்டடி மெட்டீரியலை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பிடிஎஃப்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 400 கொஸ்டின் இருக்கும். அந்த 400 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிச்சிங்கன்னா இந்த பார்ட் பியில் 50க்கு குறைஞ்சது ஒரு 30 மதிப்பெண் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் எதை கம்பேர் பண்ணேன்னா
இப்போ வந்து நமக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்து டிரைவர் எடுத்துருக்காங்கல்ல, அந்த கொஷினை கம்பேர் பண்ணிட்டேன். நம்மகிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருவோம். ஏன் டிஎன்எஸ்டிசிக்கு அது எஸ்சிடிசிக்கு தேர்வு வச்சாங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. புதுச்சேரிக்கு வச்சாங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. அப்புறம் வந்து ஜனவரியில் அது இப்போ ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிரைவர் எடுத்தாங்க, அந்த கொஸ்டின். இது இந்த 3மே ப்ரீவியஸ், அது ரீசெண்டாக பண்ணுது. அதுக்கு முன்னாடி நடந்த டிரைவருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஒரு 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. இந்த 5மே வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ 5மே நீங்கள் மக்கப் பண்ணிட்டா கூட அதில் வந்து ஒரு 15-20 மார்க் அப்படியே ரிப்பீட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டிரைவர் எக்ஸாமுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து பக்காவாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழும் கொடுத்துருவோம், டிரைவர் ஓட்டுநருக்கான ஸ்டடி மெட்டீரியல் பக்காவாக கொடுத்துருவோம். ஏற்கனவே வாங்கி நம்மகிட்ட பலன் பெற்றவங்க அதிகம், ஓகேங்களா? ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கேனும் ஸ்டடி மெட்டீரியல் குறிப்பாக டிரைவருக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் வந்து சாட் பண்ணி நீங்கள் சாம்பிள் பார்க்கலாம். இப்போ சாம்பிள் கூட உங்களுக்கு இந்த வீடியோ இதில் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இந்த மெட்டீரியல் தாங்க நம்ம புதுசாக எடுத்தது, சரிங்களா? ஸோ இந்த சயின்ஸிலிருந்து குறைஞ்ச 20-30 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கேட்கலாம். இதுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருந்தது, நம்ம தான் உங்களுக்காக தமிழ் மீடியத்தில் டப் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 82 பக்கம் இருக்குது. ஸோ இது நீங்கள் படித்தாலே இந்த பார்ட் தமிழில் தவிர்த்து மீதி 50 மதிப்பெண்ணுக்கு 20லேருந்து 30 மதிப்பெண் அப்படியே எடுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா சயின்ஸு ரூல்ஸ் எல்லாமே பக்காவாக வந்துடும். போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி உங்களுக்கு பக்காவான மெட்டீரியலாக இருக்குங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஒன்வேடோடு எடுத்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா டிரைவருக்கு நல்லதொரு மதிப்பெண்ணை பெற்று வந்து நீங்கள் வேலை வாய்ப்பும் வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த சயின்ஸ்லாம் நீங்கள் வந்து அது மெட்ராஸ் ஹைகோர்ட் எழுதினீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு நம்ம மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் சார்ட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம், சரிங்களா? பக்காவான மெட்டீரியல் டிரைவருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் 5 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருங்க. 5 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே இந்த மெட்டீரியல் வந்து 82 பக்கம், இதை ஃபுல்லாக படித்தாலே போதும். உங்களுக்கு 50க்கு, அதாவது பார்ட் பி 50க்கு வந்து 40 மார்க் கூட நீங்கள் எடுக்கலாங்க, ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு சார்ட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தேவை அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திப்போம்.